அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நியூட்டன் ராப்சன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் தளபதி அசோக் அப்படின்றவர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க குடுத்திருக்கிற f of x, x cube minus 5x plus 3. ஜெனரலா நம்ம வந்து ஃபார்முலாவை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னா, இங்கே எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்றது தான் இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம முதல்ல எக்ஸ் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஆல்ரெடி நான் வந்து 48 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம வித் டெரிவேட்டிவ் டு எக்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ அப்படி பண்ணும்பொழுது நமக்கு 3x பவர் 3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். இது வந்து 1. அப்போ 3 மைனஸ் 1 போது 2. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் வந்து 1 ஆகிடும். இது கான்ஸ்டன்ட் அப்படின்றதால இது 0 ஆகிடும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 5 அப்படின்றது தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரூட்ஸுக்காக. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்து பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம கொடுக்கும்போது 0 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 0 ப்ளஸ் 3 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ 0 கியூப் 0 தான், 5 இன்ட்டு 0 0 தான், அப்போ நமக்கு ப்ளஸ் 3 மட்டும்தான் வரும். நம்ம 0 அப்படின்றத எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவாக வருது. இப்போ 0 கொடுத்தோம் இல்லைங்களா, அடுத்த வேல்யூ 1 கொடுக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம 1 கொடுத்து பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 கொடுப்போம். 1 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 3, 1 மைனஸ் 5 ப்ளஸ் 3, அப்போ 4 மைனஸ் 5 வரும். அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 1 வரும். இது வந்து ஒரு நெகட்டிவ். அப்போ நம்மளுடைய ரியல் ரூட் எதில் லை ஆகுதுன்னா, 0க்கும் 1க்கும் நடுவில் நமக்கு ரியல் ரூட் வந்து லை ஆகுது. இப்போ ரியல் ரூட் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் 1 நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் நாட் வேல்யூவை நம்ம 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1ன்றதை எக்ஸ் நாட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் போவோம். x1 is equal to x0 minus f of x0 by f dash of x0. x0 ஓட வேல்யூ கொடுத்துக்கணும். x0 ஓட வேல்யூவை f of xல கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே x0 ஓட வேல்யூவை f dash of xல கொடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம x0 ஓட வேல்யூ 1 f of xல கொடுக்கலாம். f of xல கொடுக்கும்போது நமக்கு மைனஸ் 1ன்னு வரும். அப்போது இந்த பார்ட் நமக்கு தெரியும், x0 ஓட வேல்யூ தெரியும், f of x0 ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம x0 ஓட வேல்யூ 1 f dash of xல போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, x0 is equal to 1 அப்படின்றத f dash of xல நம்ம கொடுக்கும்போது நமக்கு மைனஸ் 2ன்னு வரும். இதை நம்ம f of x0ன்னு எடுத்துக்கணும், இதை வந்து f dash of x0ன்னு எடுத்துக்கணும். இப்போது ஒன்ஸ் அகேன் நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் x1 is equal to x0 minus f of x0 by f dash of x0. x0 இருக்கிற இடத்துல 1 கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற மைனஸ் இது f of x0ன்றது மைனஸ் 1, மைனஸ் 1 கொடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூ அதை அப்ளை பண்ணுங்கள். f dash of x0 வேல்யூ மைனஸ் 2. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், 1/2 டிவைட் பண்ணால் 0.5, 1லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு x1ஓட வேல்யூ 0.5ன்றது கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். இந்த செகண்ட் ஐட்ரேஷன்றதால இங்கே x2, இங்கே x1 மைனஸ் f of x1 by f dash of x1. இப்போ x1ஓட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 0.5. இந்த 0.5ஐ f of xல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், f dash of xல போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0.5ஐ f of xல கொடுக்கலாம். f of xல கொடுக்கும்போது xக்கு பதிலாக 0.5 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு xக்கு பதிலாக 0.5 ப்ளஸ் 3.
இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அதாவது 0.5 எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு கிடைச்ச வேல்யூ 0.625. இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 0.5 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு -4.25 வருது. இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் இங்கே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா x1 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பை எஃப் டேஷ் ஆஃப் x1. x1ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்ச 0.5 மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் எஃப் ஆஃப் x1ஓட வேல்யூ ப்ளஸ் 0.625 அது இங்கே எழுதிக்கலாம். டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம் எஃப் டேஷ் ஆஃப் x1 இங்கே மைனஸ். இப்போ இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். 0.625 4.25ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை இது கூட ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். இந்த செகண்ட் ஐட்ரேஷன் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் முன்னாடி ஐட்ரேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அது ஈக்குவலண்ட்டாக வந்ததுன்னா நம்ம அந்த ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ நம்ம செகண்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோன்னா செகண்ட் ஐட்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற x1ஐயும் x2ஐயும் கம்பேர் பண்ணலாம். x1ஓட வேல்யூ 0.5 x2ஓட வேல்யூ 0.6471. ஒரு வித்தியாசமும் வந்து நமக்கு இங்கே இல்லை, சிமிலராக எதுவுமே இல்லை. அதனால நம்ம தேர்ட் ஐட்ரேஷன் நம்ம போவோம். இப்போ நம்ம தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கோம். இங்கே தேர்ட் ஐட்ரேஷன்றதால இங்கே x3, இங்கே வந்து x2 மைனஸ் எஃப் ஆஃப் x2 பை எஃப் டேஷ் ஆஃப் x2. இப்போ x2ஓட வேல்யூ செகண்ட் ஐட்ரேஷனில் கண்டுபிடிச்ச வேல்யூ இதுதான். இப்போ இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூ, அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு ஒரு வேல்யூ. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0.6471 இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு 0.0356 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதை எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். இப்போ இந்த வேல்யூவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0.6471 கொடுக்கும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து இது வரும். இப்போ எஃப் ஆஃப் x2 எஃப் டேஷ் ஆஃப் x2. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கிறோம். இப்போ பாருங்கள் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x2 பை எஃப் டேஷ் ஆஃப் x2. x2ஓட வேல்யூ 0.6471 மைனஸ் எஃப் ஆஃப் x2ஓட வேல்யூ இது, எஃப் டேஷ் ஆஃப் x2ஓட வேல்யூ இது. இப்போ இந்த மைனஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த 0.0356 3.7439ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணால் நமக்கு x3ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது x3, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த x2 கூட செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் வந்து நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷனில் இருக்கோம். x3ஓட வேல்யூ 0.6566. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு வருது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொடுக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது -3.7067 வருது. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷனில் இருக்கோம். அதனால் இங்கே x4 இஸ் ஈக்குவல் டு x3 மைனஸ் எஃப் ஆஃப் x3 பை எஃப் டேஷ் ஆஃப் x3. இப்போ நம்ம அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x3ஓட வேல்யூ இது மைனஸ், இங்கே இருக்கிற மைனஸ் எஃப் ஆஃப் x3 வந்து நமக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. 0 டிவைடட் பை எஃப் டேஷ் ஆஃப் x3 வந்து நமக்கு -3.7067. ஸோ எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணாலும் அது ஆன்சர் 0 தான். அப்போ நமக்கு இதே ஆன்சர் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் வந்து நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு 3 டிஜிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 4 டிஜிட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கிறதால நான் இந்த ஐட்ரேஷனை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம ஆன்சரை த ரூட் அப்படின்னு எடுத்து எழுதி இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.